ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். இன்றைக்கி நான் கொங்கு நாட்டோட ரொம்ப ஃபேமஸான சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ண போகிறோன்னு காட்ட போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு வாணலியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே 1 இன்ச் அளவுக்கு பட்டையை நான் இதில் சேர்த்திக்கிறேங்க. கூடவே ஒரு 4-5 கிராம்பு நான் இதில் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சோன்னே 3 ஏலக்காய் அதில் சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இப்போ இதோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நான் 2 கொத்தளவுக்கு கருகாப்பிலும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு நான் இப்போ இதில் ஒரு பாதி அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. மீதி உப்பு நம்ம கிரேவியில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கிங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இஞ்சியை கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். அதாவது பூண்டோட அளவை விட இஞ்சியோட அளவு ஒரு காவாசி அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு நான் சேர்த்திருக்கேங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே நான் அதை மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்டோடு சேர்த்தி இந்த சிக்கனையும் கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுலேருந்தே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே போதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்றிட வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் சிக்கனில் இருக்க ஜூஸ்லேயே நல்லா அதில் வேகும். இப்போ சிக்கன் நல்லா ஒயிட் கலரில் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஃப்ளேமை நல்ல சிம்மில் வச்சுட்டு இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கனில் இருக்க தண்ணியும் தக்காளியில் இருக்க ஜூஸுமே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த தண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இதுலேயே போதுங்க. சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. இது கூட நல்லா ஒரு ரெட் கலர் வர்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூளும் நான் இப்போ இதில் சேர்த்திக்க போகிறேன். இதில் காரம் கம்மியாக இருக்குங்க, ஆனால் நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகிறதுக்கு நம்ம இன்னொரு 2 மினிட்ஸுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு முக்கியமான பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும், காரத்துக்கு நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே மிளகு சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் மிளகு சேர்த்திக்கலாங்க. இது சளியை நல்லா கரைச்சி எடுக்கும். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் கையில் இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேங்க. கூடவே ஒரு கையளவுக்கு புதினா இலையும் இப்போ நான் இதில் சேர்த்திக்க போகிறேன்.
இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நம்ம இத ஒரு பேஸ்ட்டா அரைச்சுக்க போறோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 2 மினிட்ஸ்ல நம்ம அடுப்புல மூடி போட்டு வச்சிருந்த அந்த சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கனாலே தெரியும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்த பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க மிளகாத்தூள கம்மி பண்ணிட்டு, மிளகு அதிகமா சேர்த்திக்கிங்க. இப்ப நான் இந்த கிரேவி நல்லா ஆகுறக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊத்தியிருக்கேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கேன். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டேங்க. அந்த அரைச்ச மசாலாவோட பச்சை வாசம் போய் இப்ப மேல பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நல்லா மிதந்து வருது. அப்படின்னா நம்ம கிரேவி ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா, கொங்கு நாட்ல காலையில நீங்க ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு இட்லி செஞ்சு அதுக்கு கூட இத தொட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். பிரியாணிக்கும் நீங்க இத சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாங்க. ரொம்பவே எம்மியா சுலபமா செய்யக்கூடிய ஒரு கிரேவி. சளி இருக்கு அப்படின்னா, இந்த கிரேவி சாப்பிடும்போது நெஞ்சு சளிய கரைச்சு வெளிய எடுக்குங்க. இந்த கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் புடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹேப்பி குக்கிங். பாய்.